சொந்த வீடு வாங்கணுன்றது தான் இந்த ஏக்கம் இருக்குல்ல. இந்த ஏக்கத்தையும் ஆசையையும் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சரியான வீடு கொடுக்காம அவங்கள அம்போன்னு விட்டுறாங்க. We paid up to 95% long time ago and we are still waiting for the flat to be handed over to us. ஓஎம்ஆர் பகுதியில் ஒரு லேண்ட் வாங்கி அப்பார்ட்மெண்ட்ஸ்கெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கம் அப்படின்ற பகுதியில் சவிதாஞ்சலி அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறாங்க. சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 50 லட்சம் பே பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு மார்க் ப்ராப்பர்ட்டி ஃப்ளாட் கிடைக்கும்னு நம்பி 2011ஆம் ஆண்டு 48 லட்சம் நான் கட்டினேன். பேங்க் லோனுக்கு நாங்கள் வட்டியும் கட்டிட்டோம், ஒரு பக்கம் வீடும் கிடைக்கல. விஷயம் என்னன்னா, இந்த 300 குடும்பங்களுக்கும் அந்த பேங்க் வந்து அந்த மார்க் நிறுவனம் வீடே தரல. அந்த 300 குடும்பங்களும் அவங்களுக்கு கிடைக்காத வீட்டுக்காக இன்னுமே அவங்க லோன் பே பண்ணிட்டு இருக்காங்க, இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்காங்க. 300 குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் வீடியோவாக போடுறாங்க. எப்படி என்ன வீடியோனா 2026 இந்த வழக்கு பார்த்தோம்னா 2013, 11 அப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 16 வருஷ கேஸ். அந்த 300 குடும்பங்களும் சரி இவ்வளோ வருஷமா அந்த வீட்டுக்காக போராடுறாங்க. நான் 2011 மார்க் ப்ராப்பர்ட்டி சவிதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், அதில் ஃப்ளாட் புக் பண்ணேன். இன்னி வரைக்கும் ஃப்ளாட்டு ஹேண்ட் ஓவர் ஆகலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் அப்பார்ட்மெண்ட் கட்டி மட்டுமே இந்த ஜிஆர்கே ரெட்டி அவர்கள் ஏமாத்தல, பல பேங்க்கு கிட்ட கடன் வாங்கி ஏமாத்தி இருக்காரு. இந்த கடன் எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே சேர்த்து ஒரு 8,000 கோடி 10,000 கோடி இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஒரு வேல்யூ சொல்றாங்க. பணம் வாங்கிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் தான் இந்த மார்க் நிறுவனம் பண்ணியிருக்கு. இந்த ஜிஆர்கே ரெட்டி அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் அதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆனால் அந்த சபரீஷனோட செக்ரட்டரி அவர்கள் இவங்களோட உதவி மூலமாக தான் இந்த ஜிஆர்கே ரெட்டின்றவர் இந்த இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடத்திருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே நடந்த ஒரு ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியை பார்த்தோம்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இந்த கம்பெனி பில்டிங்ஸ் அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி மக்களுக்கு சேல் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இந்த கம்பெனியோட ஓனர் பார்த்தோம்னா ஜிஆர்கே ரெட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை மற்றும் பல்வேறு பெரு நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஹாட்டான இடங்கள்னால் பல முக்கியமான இடங்களை சூஸ் பண்ணி அங்கே லேண்டு வாங்கி அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி மக்களுக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட வேலை. பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், உலகம் முழுக்கக்கூடிய இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய கனவு அப்படின்னா ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றது தான். நம்ம எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா, நம்ம ஒரு சொந்த வீட்டில் குடி போயிட மாட்டோமா அப்படின்றது தான் பல லட்சக்கணக்கான மக்களோட ஏக்கமாக இருக்கும். இந்த ஏக்கம் இருக்குல்ல, இந்த ஏக்கத்தையும் ஆசையையும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சரியான வீடு கொடுக்காம அவங்கள அம்போன்னு விட்டுறாங்க. இதுதான் பல்வேறு கம்பெனிகள் பண்ணுறாங்க. உலகம் முழுக்கவே இந்த அவலம் நடக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்கவே நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மார்க் கம்பெனின்றது இந்தியா முழுக்கவே பில்டிங்ஸ் கட்டுறாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் சென்னையில் ஓஎம்ஆர் பகுதியில் ஒரு லேண்டு வாங்கி அந்த லேண்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ்கெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. 2011 ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கம் அப்படின்ற பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சவிதாஞ்சலி அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஓஎம்ஆரில் சவிதாஞ்சலி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்ட போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு வந்து இந்த மார்க் நிறுவனம் பேப்பர்லையும் சரி, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி பல்வேறு சமூக வலைத்தளங்களையும் ஆடு கொடுக்குறாங்க. இந்த ஆடை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டு போகிறாங்க. மொத்தம் 722 அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த ஃப்ளாட்டு அந்த பிளாக் இருக்குல்ல, அது மொத்தம் வீடு 722 வீடுகள், ஹவுசஸ் நாங்கள் வந்து மக்களுக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை இந்த மார்க் கம்பெனி வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதை நம்பி பல்வேறு மக்களும் போய் அங்கே அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும்னு டிசைட் பண்ணி சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் பார்த்திங்கன்னா சுமார் 50 லட்சம் பே பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பாதி பேர் பார்த்திங்கன்னா தான் வச்சுருக்கிற காசு, எப்படி எல்லாருமே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த காசை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து இனிஷியல் அமௌண்ட்டாக பே பண்ணுறாங்க. அந்த மார்க் கம்பெனிகிட்ட கொடுத்து ஒரு இனிஷியல் அமௌண்ட்டாக பே பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற காசை வந்து அவங்க பேங்க்கில் லோன் போடுறாங்க. அந்த லோன் எப்படி போடுறாங்கன்னா இந்த வீட்டை வச்சு தான் போடுறாங்க. இந்த மாதிரிங்க மார்க் நிறுவனம் சவிதாஞ்சலி ப்ராஜெக்டில் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோம், ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோம், அந்த ஃப்ளாட்டை பேஸ் பண்ணி எங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னு அந்த குடும்பங்கள் எல்லாருமே பேங்க்கில் போய் லோன் கேட்டு
அந்த லோனை வாங்கிட்டு போய் தான் அவங்க அந்த மார்க் கம்பெனிகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்கும் அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த மார்க் கம்பெனி அந்த 300 குடும்பங்களுக்கும் காசு தராங்க. ஸோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த மார்க் நிறுவனம் அந்த பில்டிங்கு அந்த ஃப்ளாட்டுக்கு உண்டான பேமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டாங்க. அந்த வீடு என்ன விலையோ பல்வேறு குடும்பங்கள்கிட்ட பாதி காசும், சில குடும்பங்கள்கிட்ட முழு காசும் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ 50 லட்சம் 35 லட்சம் இந்த மாதிரி பல்வேறு அமௌண்ட் அவங்கக்கிட்ட வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்களுக்கு வீடே இன்னும் இஷ்யூ பண்ணாமல் இருக்காங்க. பொதுவாகவே இந்த வீடு வாங்குறோன்னா அந்த வீட்டை கொடுக்கணும் இல்லையா? அந்த பில்டர்ஸ் வந்து வீட்டை வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட அந்த அமௌண்ட்டு கொடுத்த குடும்பங்கள்கிட்ட அந்த வீட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மார்க் நிறுவனம் இந்த சவிதாஞ்சலி ப்ராஜெக்டோட ஃப்ளாட்டை அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கவே இல்லை. பட் ஆனால் அந்த குடும்பம் வந்து காசு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த பேங்க்குக்கு வந்து லோன் கட்டணும் இல்லையா? பேங்க் வந்து லோன் கேட்குறாங்க. பொதுவாகவே நம்ம ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா பேங்க் மாதம் மாதம் இஎம்ஐ பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த பேங்க்கும் சரி அந்த 300 குடும்பங்கள்கிட்ட இஎம்ஐ பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த 300 குடும்பங்களுக்கும் அந்த பேங்க் வந்து அந்த மார்க் நிறுவனம் வீடே தரல. ஒரு தராத வீடுக்காக அந்த 300 குடும்பங்களும் இன்னுமே அந்த பேங்க்குக்கு லோன் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அவலம். பொதுவாக பார்த்தோம்னா நம்ம லோன் கட்டலைன்னா சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியை அந்த பேங்க்கு போய் ஜப்தி பண்ணிடுவாங்க. பேங்க்கே அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா வீடும் மக்கள் சொல்லலாம், அந்த 300 குடும்பங்கள் சொல்லலாம், நாங்கள் தான் வீடே வாங்கலையே, உங்களுக்கு வேணால் போய் வீடை ஜப்தி பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் அப்படியும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட சிபில் ஸ்கோர் அடி வாங்கும். பேங்க் வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா அவங்க டெய்லியும் காலையில் வந்து அந்த குடும்பங்கள்கிட்ட இஎம்ஐ கட்டி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 300 குடும்பங்களும் அவங்களுக்கு கிடைக்காத வீட்டுக்காக இன்னுமே அவங்க லோன் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இஎம்ஐ பே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய அவலமாக பார்க்கப்படுது. இந்த விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் முன் வந்து அவங்களோட வீடியோவாக வெளியிடுறாங்க. அந்த 300 குடும்பங்களும் சரி அவங்க சந்தித்த அவலங்கள், தாங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டோம் அப்படின்ற விஷயங்களை பேஸ் பண்ணி அந்த 300 குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் வீடியோவாக போடுறாங்க. எப்படி என்ன வீடியோனா, இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களோட பணத்தை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு அந்த வீடாவது வாங்கி கொடுங்க இப்படின்னு சொல்லி உதவி கேட்டு வீடியோ போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா 2026 இந்த வழக்கு பார்த்தோம்னா 2013 11 அப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 16 வருஷ கேஸ் இது. அந்த 300 குடும்பங்களும் சரி இவ்வளோ வருஷமாக அந்த வீட்டுக்காக போராடுறாங்க. இந்த மாதிரியான இருக்கிறது மக்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடியே சொன்னேன்ல, இந்த பல்வேறு குடும்பங்கள் வந்து அவங்கக்கிட்ட தாங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டோம் அப்படின்ற வீடியோ போட்டிருக்காங்கன்னு. இந்த மாதிரி முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா லதா அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பக்கத்துலேயே போகும், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். Namaskaram. I am Lata, an unfortunate owner of a flat in the A block of Savitanjali project. We paid up to 95% long time ago and we are still waiting for the flat to be handed over to us. ஒரு மார்க் ப்ராப்பர்ட்டி ஃப்ளாட் கிடைக்கும்னு நம்பி 2011ஆம் ஆண்டு 48 லட்சம் நான் கட்டினேன். பேங்க் லோனுக்கு நாங்கள் வட்டியும் கட்டிட்டோம், ஒரு பக்கம் வீடும் கிடைக்கல. நான் 2011 மார்க் ப்ராப்பர்ட்டி சவிதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் அதில் ஃப்ளாட் புக் பண்ணேன். இன்னி வரைக்கும் ஃப்ளாட்டு ஹேண்ட் ஓவர் ஆகலை. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த சவிதாஞ்சலி ப்ராஜெக்ட் மட்டுமே மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்தலை. இது மாதிரி பிருந்தாவன் அண்ட் ஆயுஷ் இந்த மாதிரி பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிருந்தாவன் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா செய்யூராக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், ஸ்ரீபெரும்புதூராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இந்த மார்க் நிறுவனம் பில்டிங் கட்டுறோம், அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பித்து மக்கள்கிட்ட பணம் வாங்கி கொண்டு பட் அந்த ஃப்ளாட்ஸை அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாமே ஏமாற்றிருக்காங்க. இது மாதிரி பார்த்தோம்னா பிருந்தாவன், ஆயுஷ் இந்த மாதிரி பல்வேறு அப்பார்ட்மெண்ட்டுகள் கட்டப்பட்டு அந்த மக்களுக்கு சரியாக இஷ்யூ பண்ண முடியாமல், ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாமே இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 20,000 பையர்ஸ் பார்த்தோம்னா ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா இது வெளியே வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த விஷயம் வந்து இது வரைக்குமே ஒரு 400 பேர் கேஸ் போட்டிருக்காங்க இந்த நிறுவனத்தை மேலே. ஏன்னா எங்களுக்கு வந்து பணம் வேணும், இல்லைன்னா வீடு வேணும் அப்படின்னு சுமார் ஒரு 400 ஹையர்ஸ் பார்த்தோம்னா சென்னை சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இந்த மாதிரி ஹைதராபாத் கோர்ட், இந்த மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் அப்பார்ட்மெண்ட் கட்டி மட்டுமே இந்த ஜிஆர்கே ரெட்டி அவர்கள் ஏமாத்தலை, பல பேங்க்குக்கிட்ட கடன் வாங்கி ஏமாத்திருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து பில்டிங்ஸ் கட்டுறோம்,
மக்களுக்கு சேல் பண்ணுறோம், இன்னும் பல்வேறான தொழில்களை சொல்லி அவர் வந்து பல பேங்க்குகள்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடன் எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே சேர்த்து ஒரு 8,000 கோடி 10,000 கோடி இந்த மாதிரி பல ஆயிரக்கான கோடிகள் ஒரு வேல்யூ சொல்கிறாங்க. பேங்க்குக்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, மக்கள்கிட்ட ஃப்ளாட் இஷ்யூ பண்ணுறோம், ஃப்ளாட் மக்கள் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டையும் பணம் வாங்கிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் தான் இந்த மார்க் நிறுவனம் பண்ணியிருக்கு. இந்த ஜிஆர்கே ரெட்டி அவர்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ஒரு அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் அதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அதுதான் இப்போவும் நடந்திருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி இருந்தது இல்லையா, அந்த ஆட்சியில் பார்த்தோம்னா சபரீசன் அவர்கள் மற்றும் பார்த்தோம்னா அந்த சபரீசனோட செக்ரட்டரி அவர்கள் இவங்களோட உதவி மூலமாக தான் அந்த ஜிஆர்கே ரெட்டின்றவர் இந்த இவ்வளோ பெரிய ஸ்கேமை நடத்திருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆட்சியில் ஆட்சி மாறினா நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஆட்சியிலையுமே சில ஒரு முக்கியமான அமைச்சர்கள் பேர் சொல்லி அவரோட ஆதரவில் தான் இந்த ஜிஆர்கே ரெட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. விஸ்வநாதன் அவர்கள், அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களோட பேரும் அடிபடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியும் பயன்படுத்தி அதிகாரத்தையும் பயன்படுத்தி அந்த ஜிஆர்கே ரெட்டி அவர்கள் தப்பிச்சு போகிறதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வீடியோ வெளியிடுறாங்க இல்லையா, எங்களுக்கு என்னென்ன நியாயம் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், இல்லையா எங்களுக்கான வீடாவது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட அவங்க மிக உருக்கமாக வேண்டி ஒரு நிறைய வீடியோக்கள்லாம் வெளியிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கி ஒரு புது அரசாங்கம் வந்திருக்கு. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட தலைமையில் ஒரு புது அரசாங்கம். இந்த புது அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்குமா, அவங்களுக்கு உண்டான நியாயத்தை வழங்குமா அப்படின்றதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த 20,000 ஐயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் பல பேர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், தாவேகா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். ஸோ இந்த ஓட்டு போட்ட மக்களுக்காவது இழப்பீடு வழங்குவாங்களா, இல்லை நியாயம் வழங்குவாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்ததாக பார்க்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.